நீங்க எப்பொழுதுமே ஒரு சாதாரணமான ஒரு மனிதர்களாக இருக்க மாட்டீர்கள். ஒரு வெளிச்சம் எங்கிருந்தாலும் உங்களை எப்பொழுதுமே அது தைரியமாக மாத்திக் கொடுக்கும். அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள சில தைரியங்கள் நிச்சயமாக இருக்கும். உங்களுக்குள்ள ஒரு தைரியம் என்பது உங்க கூடவே பிறந்த ஒரு அ உறுப்பாக நிச்சயமாக இருக்குங்க. யாராவது கஷ்டப்பட்டா நீங்க முன்னாடி நின்னு அவங்களுக்கு தைரியத்த நீங்க குடுப்பீங்க. நீங்க மட்டும் தைரியமா இருந்தா போதாது. அந்த உறவுகளும் உங்களுக்கு தெரிந்தவர்களும், தெரியாதவர்களும் அனைவருமே தைரியமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். அதனால உங்களுக்கு தெரிந்தவங்க, தெரியாதவங்க எல்லாரிடமும் நீங்க போயிட்டு உங்களுடைய தைரியத்தை வெளிப்படுத்துவீங்க. நம்ம தைரியமா இருந்தா நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்கும்? நம்மளை இழிவாக நினைத்தவங்க, நம்மள எப்பொழுதுமே அடிமைத்தனமா வைத்திருக்கவங்க அனைவருமே பயப்படுவாங்க அப்படின்னு ஒரு தைரியத்தை நீங்க சொல்லிக் கொடுப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராகத்தான் நீங்க எப்போதுமே இருப்பீங்க. ஆனா அதே ஒரு சிம்மம் ராசிக்காரங்க தான் இரவு அமைதியான நேரத்தில் தனியாக இருக்கும் பொழுது அவங்க எவ்வளவு பகலில் தைரியமாக இருக்கிறார்களோ அதே நேரத்தில் இரவு ஆகும் பொழுது நீங்க தனியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு தைரியம் முகமூடி போல கீழே விழுந்துவிடும். அந்த ஒரு நேரத்தில் நீங்க உடைந்து போய் விடுவீங்க. அந்த ஒரு உடைப்பு தான் உங்களுக்கு மனவலியை நிச்சயமா உருவாக்கி கொடுத்திருக்கும். ஏன் அப்படின்னா பகலில் நீங்கள் மற்றவங்க பார்ப்பாங்க அப்படின்னு வெளியில் நீங்கள் தைரியத்துடன் நடந்து கொள்வீங்க. இரவில் யாருமே உங்க அருகில் இல்லை அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மனவலி அப்படிங்கிறது வெளியே வர ஆரம்பிக்கும். மறக்க முடியாத சில நினைவுகள் வெளியில் உங்களை பிரச்சனைக்கு மேல பிரச்சனையை ஆழ்த்தி கொண்டே தாங்க இருக்கும். அந்த நினைவுகளும் உங்களுக்கு திரும்ப வர ஆரம்பிக்கும். அதனால உங்களுக்கு இரவு தூக்கம் இல்லாமல் போன அனுபவங்கள் கூட நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில உருவாகி இருக்கும். நான் எல்லாருக்கும் தைரியத்தை கொடுக்கேன், ஆனா என்ன யாரும் காப்பாத்த போறாங்க அப்படின்னு உங்களுக்குள்ள எழுந்த ஒரு கேள்வி உங்களை மெதுவா மாற்றிக்கொண்டே தாங்க இருக்கும். ஆனா அது இரவு நேரத்தில் மட்டும்தாங்க உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளை உருவாக்கி கொடுக்கும். ஏன் அப்படின்னா உங்களுடைய நினைவுகள் முழுவதுமே உங்களுடைய பழைய காலத்தை பத்தியான நினைவுகளாக மாறிவிடும். அதனால என்ன பண்ணுவது அப்படின்னு தெரியாம நீங்க மறந்த நாட்கள் கூட நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். நீங்க உங்களுடைய ஈகோவை இழந்த ஒரு உறவுகளின் மிகப்பெரிய ஒரு இதாக நிச்சயமாக இருக்கும். நீங்க கெட்டவங்க கிடையாது. ஆனா நான் தான் சரி அப்படின்னு நம்பக்கூடிய அந்த ஒரு விஷயம்தான் சில நல்ல மனிதர்களை உங்களுடைய வாழ்க்கையில இருந்து தள்ளி வைத்திருக்கும். ஏன் அப்படின்னா நல்ல மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீ இதை பண்றது சரிதான், இன்னும் கொஞ்சம் நல்லா மாத்தி பண்ணலாம், இன்னும் நல்ல ஒரு ரீச்சுங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு நல்லதுதான் கூறியிருப்பாங்க. ஆனா நீங்க அவங்களுடைய பேச்சை கேட்க மாட்டீங்க. என் வாழ்க்கையில என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நீங்க சொல்லி அந்த ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னா எனக்கு அந்த ஒரு வேலையே தேவையில்லை அப்படின்னு அவங்ககிட்ட நீங்க கூறியிருப்பீங்க. அதனால நல்ல உறவுகளும் நல்ல நல்ல மனது இருக்கக்கூடிய மனிதர்களும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போயிருப்பாங்க. இந்த மாதிரி அனுபவங்கள் கூட நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். இதற்கு முக்கியமான காரணமாக இருப்பது உங்களுடைய ஈகோ. என்னுடைய ஈகோவை யாருமே ஏன் எனக்கு அவங்க அட்வைஸ் பண்றாங்க, என்னுடைய வாழ்க்கையை எனக்கு பார்த்துக்க தெரியாதா அப்படின்னு நீங்க நினைத்த நாட்கள் கூட நிச்சயமாக இருக்கும். ஒரு நண்பன் உங்களுடைய வாழ்க்கையில் இருப்பான், உங்களுக்காக எதையுமே பண்ணக்கூடிய ஒருத்தனாக இருந்திருப்பான். ஆனா ஒரே ஒரு சின்ன ஒரு பிரச்சனை உங்க இருவருக்கும் இடையில ஏற்பட்டிருக்கும். அதனால நீங்க அவங்கள சத்தம் பண்ணியிருப்பீங்க, சத்தம் போட்டிருப்பீங்க. அந்த ஒரு அமைதி தாங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை அமைதியை முடித்திருக்கும். நீங்க சத்தம் போடும்போது அவங்க அமைதியாக இருந்திருப்பாங்க. அந்த ஒரு நாள் தான் நீங்க அவங்களை இறுதியா பார்த்திருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அவங்க போயிருப்பாங்க. இந்த மாதிரியான உங்களுடைய நண்பர்களுக்குள் இடைந்த ஒரு பிரச்சனையை கூட நிச்சயமாக உருவாக்கிய தருணங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருக்கும். ஒரு காதல் கூட உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருக்கும். அந்த மனிதர் உங்களை உண்மையா லவ் பண்ண ஒருத்தவங்களா இருந்திருப்பாங்க. ஆனா உங்களுடைய ஈகோவை அலவ் பண்ணல. அதனால தான் நான் தவறு அப்படின்னு சொல்ல விரும்பாம உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நிச்சயமா போயிருப்பாங்க. அது ஒரு ரிலேஷன்ஷிப்பும் அப்படியே அந்த ஒரு இடத்திலிருந்து நிச்சயமாக விலகிய தருணங்கள் கூட இருக்கும். உங்களுடைய குடும்பத்து நிலைமையை யோசித்து நீங்க கரெக்டா இருந்தாலுமே அதை சொல்லக்கூடிய விதங்கிறது மிகவும் ஷார்ப்பா இருக்கும். அதனால டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக உருவாகி இருக்கும். அதனால உங்களுடைய குடும்பம் எவ்வளவு பிரச்சனைகளுக்கு உள்ளானாலும் உங்களிடம் எதையுமே கூறாமல் உள்ளுக்குள்ளேயே வைத்த அனுபவங்கள் கூட நிச்சயமாக இருக்கும். நான் தான் எல்லாம் அப்படின்னு உங்களுக்குள்ள நடந்த 3 அனுபவமான சில முடிவுகள். தனியாக நீங்க முடிவு எடுத்த நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகளை உருவாக்கியிருக்கும். யாரையும் கேட்காம நீங்க ஒரு முடிவை நீங்க எடுத்திருப்பீங்க. ஆரம்பத்துல அது உங்களுக்கு நல்லதாகத்தான் தெரிஞ்சிருக்கும். ஆனா பிறகு அது உங்களை மிகப்பெரிய அளவுக்கு உங்களை லாஸா ஆக்கியிருக்கும். உங்களுக்கு தோல்வியையும் அதை கொடுத்திருக்கும். உதவி கேட்காத ஒரு ஈகோ உங்களுக்குள்ள நிச்சயமா உருவாகி இருக்கும். நீங்க ஹெல்ப்புங்கிறத கேட்க மாட்டீங்க. ஆனா மேனேஜ் பண்ணியிருப்பீங்கிறத நிச்சயமா நினைப்பீங்க. ஆனா அந்த ஒரு ஈகோ தாங்க உங்களை தேவையில்லாத அளவுக்கு ஸ்ட்ரகுலாக உங்களுக்குள்ள தடங்கல்களை நிச்சயமா உருவாக்கவும் செஞ்சிருக்கும். நீங்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைத்த எண்ணங்கள் கூட உங்களுக்குள்ள நிச்சயமா இருக்கும். நீங்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைப்பீங்க. அது முடியாம இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள் என்பது நிச்சயமா உருவாக்கும். அது உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை கூட பாதிக்கிற அளவுக்கு நிச்சயமாக போயிருக்கும்.
உங்களுடைய காதல்ல ஏன் திரும்ப அன்பு கிடைக்காம போயிடுச்சு தெரியுமா? நீங்க லவ் பண்ணும்போது ஃபுல்லா பண்ணியிருப்பீங்க. ஆனா இப்போ அத எக்ஸ்பெக்ட் பண்றது எப்படி தெரியுமா இருக்கும்? எனக்கு மரியாதை கிடைக்கணும், புரிந்துக்கிடணும் அப்படின்னு எல்லாத்தையுமே நீங்க நினைப்பீங்க. ஆனா உங்களுக்கு அது திரும்ப கிடைக்காது. இன்னொரு காரணம், உங்கள நீங்களே ஏதாவது பிரச்சனைகள் நடந்தது அப்படின்னா, உங்கள எப்பொழுதுமே அவங்க ஏதாவது நீங்க பண்ணுன தவறுகள குத்தம் காட்டிக்கொண்டே இருப்பாங்க. அதனால நீங்க அவங்கள பிடிக்காமலே போயிருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்களால் உங்களுடைய காதல் வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு தனியாக இருந்த நீங்க நாட்கள் கூட நிச்சயமாக இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போவது என்ன? உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனி உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது நிச்சயமாக வர ஆரம்பிக்கும். நீங்கள் இதுவரைக்கும் இழந்த மதிப்பு உங்களுக்கு இரட்டியாகவும் கிடைக்கவும் செய்யுங்க. முன்னாடி உங்களை இதுவரைக்கும் எத்தனையோ நபர்கள் தவறாக பேசியிருப்பாங்க, தவறாக பார்த்திருப்பாங்க. ஏதோ அளவுக்கு உங்களெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கியிருப்பாங்க. அந்த மாதிரி அனுபவங்கள் கூட நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருக்கும். இப்போ அவங்க உங்களுடைய வேல்யூ அறிந்து இந்த ஒரு நேரத்துல உங்களையே அவங்க தேடி வருவாங்க. உங்களை அவங்க தேடி வரும் பொழுது இதுவரைக்கும் உங்களை அவங்க வேண்டான்னு ஒதுக்குனாங்க அல்லவா? இனிமே நீங்க அவங்கள வேணுமா வேண்டாமா அப்படின்னு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு நீங்க வளர்ந்திருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது நிச்சயமாக உருவாகி இருக்கும். அதனால நீங்க என்ன முடிவு எடுக்கீங்களோ அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு முடிவா நிச்சயமாக இருக்கும். 2வது இருப்பது என்ன தெரியுமா? இதுவரைக்கும் உங்களுடைய உள்ளுக்குள்ள இருந்த ஈகோ இந்த ஒரு நேரத்தில் வெளியில மெச்சூரிட்டியா வர ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் நீங்க ஈகோ பார்த்து எல்லாரிடமும் சண்டை போட்டு கொண்டு இருந்திருப்பீங்க. ஆனா இனிமே நம்ம ஈகோவால எத்தனையோ நபர்களை இழந்துட்டோம் அப்படின்னு புரிந்து நீங்க நடந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. ஏன் அப்படின்னா, நீங்க இழந்த உறவுகள் அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமான நபர்களாக வைத்த சில உறவுகளாக இருக்கும். உங்க கூட நெருங்கிய உறவுகள். அவர்களிடமும் நம்ம ஏன் இப்படி பார்த்தோம்? ஆனா அவங்க நம்மளுடைய நன்மைக்காகத்தான் கூறினாங்க. நம்ம ஏன் இந்த அளவுக்கு அவங்களுடைய மனசை நோகடிக்கும்படி பேசிட்டோம் அப்படின்னு உணர்ந்து நீங்களே உங்களுடைய மனசை மாத்திக்கொள்வீங்க. நீங்க எங்குமே சாஃப்ட்டா இருக்கணும். எந்த ஒரு இடத்துல அமைதியாக இருக்கணும். எந்த ஒரு இடத்துல நம்ம தைரியமாக இருக்கணும் அப்படின்னு தெரிந்து இனிமே நடந்து கொள்வீங்க. யாரிடம் எப்படி பேசணும், யாரிடம் எப்படி பேசினால் நமக்கான ஒரு வேலையானது நடக்க ஆரம்பிக்கும் என்று அனைத்தையும் தெரிந்து பேசக்கூடிய ஒரு நபராக இனிமே நீங்க மாறி விடுவீங்க. அதனால ஒரு ஈகோ அப்படிங்கிறத நீங்க வெளிப்படுத்தக்கூடாது. அது உங்களுடைய நெருக்கமான நபர்கள், நீங்க பார்க்கக்கூடிய வேலைகள், இது அனைத்திலும் நீங்கள் ஈகோவை காட்டாம நடந்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை என்பது இன்னும் அழகான ஒரு இடத்திற்கு நிச்சயமா உங்களை கொண்டு போகுங்க. உங்களுக்குள்ள ஒரு மரியாதை என்பதும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் இனிமே ஒரு மதிப்பானது நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த மதிப்பு கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையை அது நிச்சயமா மாற்றக்கூடிய ஒரு நிலைமைக்கு உங்களுக்கு போய்விடும். அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தையும் நிச்சயமா தேடியும் கொடுக்குங்க. உங்களை மாற்றக்கூடிய 5 முக்கியமான உண்மைகள் என்ன தெரியுமா? எல்லா பேர் எல்லா போரையும் வெல்ல வேண்டிய ஒரு அவசியம் உங்களுக்குள்ள இருக்காது. எல்லாருக்கும் போய் உதவி பண்ணணும்னு நீங்க நினைக்கக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டு நீங்கள் இருந்தால் போதும். உங்களை தேடி வந்த நபர்களுக்கு மட்டும் நீங்க ஓடி போய் உதவி பண்ணுங்க. எல்லாரும் வேண்டும் வேண்டும் என்று நீங்கள் உதவி பண்ணியதால மட்டும்தாங்க உங்களுடைய வாழ்க்கையில யாரும் உங்களை மதிக்காம போயிருப்பாங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் கூட உங்களுக்குள்ள நிச்சயமாக உருவாக்கி இருக்கும். 2வது இருப்பது நீங்க மன்னிப்பு. இது உங்களுடைய வீக்னஸ் கிடையாது. ஏதாவது நீங்க தவறு பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க மன்னிப்பு கேட்டு பாருங்க. அந்த ஒரு இடத்துல நீங்க தான் பெரிய மனிதர்களாக இருப்பீங்க. ஆனா அந்த அந்த ஒரு இடத்திலேயே நீங்கள் ஏதாவது வார்த்தைகளை விடும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளாக மட்டும்தாங்க அது மாறி நிற்கும். எனவே அதனையும் நீங்க தெரிந்து கொள்ளுங்கள். கேட்பது உங்களுடைய ஒரு சக்தியாக இருக்கும். ஆனால் நீங்க மற்றவங்களிடம் கூறுவதை நீங்க எப்பொழுதுமே கேட்கணும். அது உங்களுக்கு பிடித்த ஒரு விஷயமாக நீங்க மாற்றிக்கொள்ளணும். அதை நீங்க பண்றது பண்ணாதது அது உங்களுடைய முடிவில் உங்களுடைய கையில் இருக்கும். ஆனா மற்றவங்க கூறும் பொழுது நீங்க எதிர்த்து பேசாம சரின்னு நீங்க கேட்டு பாருங்க. உங்களை அனைவருமே மதிப்பாங்க, தேடியும் வருவாங்க. நீங்கள் தான் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சக்தி என்ன, நம்முடைய திறமை என்ன, நம்முடைய வாழ்க்கை எப்படி போனால் நல்ல ஒரு நிலைமையை நோக்கி போகும் அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய இடத்துக்கு நீங்க போகணும். நீங்க அமைதியாக சில நேரங்கள்ல இருந்து பாருங்க. அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நல்ல ஒரு பதில்களாக உங்களுடைய வாழ்க்கையில மாறும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்க போவீங்க. உங்களுக்குள்ள இருந்த மிஸ்டேக் அனைத்தையும் நீங்க அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கணும். இது வரைக்கும் நீங்க தெரிந்தும் தெரியாமலும் பண்ண எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் காரணம் நான் தான் அப்படின்னு எப்போ நீங்க உணர ஆரம்பிப்பீங்களோ அப்போதான் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும். அதே ஒரு நேரத்துல இதுவே உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களை கொண்டு போகக்கூடிய முக்கியமான ஒரு நிகழ்வை தேடி கொடுக்குங்க. அடுத்ததா இருப்பது உங்க கூடவே பிறந்த உங்களுடைய தலைமை பண்பு.
நீங்க எப்பொழுதுமே ஒரு லீடர் போல தான் நடந்து கொள்வீங்க. இனிமே அது உங்களுக்கு ஃபோர்ஸாக இருக்காது. அது உங்களுக்கு நேச்சுரலாகவே வெளிப்பட ஆரம்பிக்கும். மக்களும் உங்கள இந்த ஒரு நேரத்துல ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. கெட்ட மனிதர்கள் அனைவரும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகுவாங்க. நீங்க சேஞ்ச் ஆகும்போது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கெட்ட மனிதர்கள் அனைவருமே அவங்களாகவே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி விடுவாங்க. உங்களுடைய எனர்ஜியையும் அவங்க இந்த ஒரு நேரத்துல பார்த்தும் தெரிந்து கொள்வாங்க. இந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது நிச்சயமாக உருவாகுங்க. நீங்க இதுக்கப்புறம் இந்த ஒரு நாளுக்கு பிறகு ராஜா ராணிங்கிற ஒரு முடிவை நீங்க நிச்சயமா எடுப்பீங்க. என்னுடைய வாழ்க்கையில நான் தான் முடிவு எடுக்கணும். நான் என் வாழ்க்கையில மெயின் கேரக்டரா நிச்சயமா இருப்பேன். அதனால என்னுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கணுமா, கெட்டது நடக்கணுமா அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கிறது நானாக மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னு நீங்க உணர்ந்து நடக்கக்கூடிய முக்கியமான ஒரு நபராக இனிமேல் மாறிவிடுவீர்கள். இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில ஏதேனும் கவலைகளும் பிரச்சனைகளும் இருந்தது அப்படின்னா கமாண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம். என்ன முடிவு எடுக்கீங்களோ அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு முடிவா நிச்சயமாக இருக்கும். இரண்டாவது இருப்பது என்ன தெரியுமா? இதுவரைக்கும் உங்களுடைய உள்ளுக்குள்ள இருந்த ஈகோ இந்த ஒரு நேரத்தில் வெளியில மெச்சூரிட்டியா வர ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் நீங்க ஈகோ பார்த்து எல்லாரிடமும் சண்டை போட்டு கொண்டு இருந்திருப்பீங்க. ஆனா இனிமே நம்ம ஈகோவால எத்தனையோ நபர்களை இழந்துட்டோம் அப்படின்னு புரிந்து நீங்க நடந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. ஏன் அப்படின்னா நீங்க இழந்த உறவுகள் அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமான நபர்களாக வைத்து சில உறவுகளாக இருக்கும். உங்க கூட நெருங்கிய உறவுகள். அவர்களிடமும் நம்ம ஏன் இப்படி பார்த்தோம்? ஆனா அவங்க நம்மளுடைய நன்மைக்காகத்தான் கூறினாங்க. நம்ம ஏன் இந்த அளவுக்கு அவங்களுடைய மனசை நோகடிக்கும்படி பேசிட்டோம் அப்படின்னு உணர்ந்து நீங்களே உங்களுடைய மனசை மாற்றிக்கொள்வீங்க. நீங்க எங்குமே சாப்பிட்டா இருக்கணும். எந்த ஒரு இடத்துல அமைதியாக இருக்கணும். எந்த ஒரு இடத்துல நம்ம தைரியமாக இருக்கணும் அப்படின்னு தெரிந்து இனிமே நடந்து கொள்வீங்க. யாரிடம் எப்படி பேசணும், யாரிடம் எப்படி பேசினால் நமக்கான ஒரு வேலையானது நடக்க ஆரம்பிக்கும் என்று அனைத்தையும் தெரிந்து பேசக்கூடிய ஒரு நபராக இனிமே நீங்க மாறி விடுவீங்க. அதனால ஒரு ஈகோ அப்படிங்கிறத நீங்க வெளிப்படுத்தக்கூடாது. அது உங்களுடைய நெருக்கமான நபர்கள், நீங்க பார்க்கக்கூடிய வேலைகள், இது அனைத்திலும் நீங்கள் ஈகோவை காட்டாம நடந்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை என்பது இன்னும் அழகான ஒரு இடத்திற்கு நிச்சயமா உங்களை கொண்டு போகுங்க. உங்களுக்குள்ள ஒரு மரியாதை என்பதும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் இனிமே ஒரு மதிப்பானது நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த மதிப்பு கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையை அது நிச்சயமா மாற்றக்கூடிய ஒரு நிலைமைக்கு உங்களுக்கு போய்விடும். அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தையும் நிச்சயமா தேடியும் கொடுக்குங்க. உங்களை மாற்றக்கூடிய 5 முக்கியமான உண்மைகள் என்ன தெரியுமா? எல்லா பேர் எல்லா போரையும் வெல்ல வேண்டிய ஒரு அவசியம் உங்களுக்குள்ள இருக்காது. எல்லாருக்கும் போய் உதவி பண்ணணும்னு நீங்க நினைக்கக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டு நீங்கள் இருந்தால் போதும். உங்களை தேடி வந்த நபர்களுக்கு மட்டும் நீங்க ஓடி போய் உதவி பண்ணுங்க. எல்லாரும் வேண்டும் வேண்டும் என்று நீங்கள் உதவி பண்ணியதால மட்டும்தாங்க உங்களுடைய வாழ்க்கையில யாரும் உங்களை மதிக்காம போயிருப்பாங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் கூட உங்களுக்குள்ள நிச்சயமாக உருவாக்கி இருக்கும். இரண்டாவதா இருப்பது நீங்க மன்னிப்பு. இது உங்களுடைய வீக்னஸ் கிடையாது. ஏதாவது நீங்க தவறு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க மன்னிப்பு கேட்டு பாருங்க. அந்த ஒரு இடத்துல நீங்க தான் பெரிய மனிதர்களாக இருப்பீங்க. ஆனா அந்த அந்த ஒரு இடத்துலயே நீங்கள் ஏதாவது வார்த்தைகளை விடும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளாக மட்டும்தாங்க அது மாறி நிற்கும். எனவே அதனையும் நீங்க தெரிந்து கொள்ளுங்கள். கேட்பது உங்களுடைய ஒரு சக்தியாக இருக்கும். ஆனால் நீங்க மற்றவங்களிடம் கூறுவதை நீங்க எப்பொழுதுமே கேட்கணும். அது உங்களுக்கு பிடித்த ஒரு விஷயமாக நீங்க மாற்றிக்கொள்ளணும். அதை நீங்க பண்றது பண்ணாதது அது உங்களுடைய முடிவில் உங்களுடைய கையில் இருக்கும். ஆனா மற்றவங்க கூறும் பொழுது நீங்க எதிர்த்து பேசாம சரின்னு நீங்க கேட்டு பாருங்க. உங்களை அனைவருமே மதிப்பாங்க, தேடியும் வருவாங்க. நீங்கள் தான் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சக்தி என்ன, நம்முடைய திறமை என்ன, நம்முடைய வாழ்க்கை எப்படி போனால் நல்ல ஒரு நிலைமையை நோக்கி போகும் அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய இடத்துக்கு நீங்க போகணும். நீங்க அமைதியாக சில நேரங்கள்ல இருந்து பாருங்க. அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நல்ல ஒரு பதில்களாக உங்களுடைய வாழ்க்கையில மாறும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்க போவீங்க. உங்களுக்குள்ள இருந்த மிஸ்டேக் அனைத்தையும் நீங்க அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கணும். இது வரைக்கும் நீங்க தெரிந்தும் தெரியாமலும் பண்ண எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் காரணம் நான் தான் அப்படின்னு எப்போ நீங்க உணர ஆரம்பிப்பீங்களோ அப்போதான் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும். அதே ஒரு நேரத்துல இதுவே உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களை கொண்டு போகக்கூடிய முக்கியமான ஒரு நிகழ்வை தேடி கொடுக்குங்க. அடுத்ததா இருப்பது உங்க கூடவே பிறந்த உங்களுடைய தலைமை பண்பு. நீங்க எப்பொழுதுமே ஒரு லீடர் போல தான் நடந்து கொள்வீங்க. இனிமே அது உங்களுக்கு ஃபோர்ஸாக இருக்காது. அது உங்களுக்கு நேச்சுரலாகவே வெளிப்பட ஆரம்பிக்கும். மக்களும் உங்களை இந்த ஒரு நேரத்துல ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. கெட்ட மனிதர்கள் அனைவரும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகுவாங்க. நீங்க சேஞ்ச் ஆகும்போது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கெட்ட மனிதர்கள் அனைவருமே அவங்களாகவே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி விடுவாங்க. உங்களுடைய எனர்ஜியையும் அவங்க இந்த ஒரு நேரத்துல பார்த்தும் தெரிந்து கொள்வாங்க. இந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது நிச்சயமாக உருவாகுங்க.
நீங்க இதுக்கப்புறம் அந்த ஒரு நாளுக்கு பிறகு ராஜா ராணிங்கிற ஒரு முடிவை நீங்க நிச்சயமா எடுப்பீங்க. என்னுடைய வாழ்க்கையில நான் தான் முடிவு எடுக்கணும். நான் என் வாழ்க்கையில மெயின் கேரக்டரா வந்து நிச்சயமா இருப்பேன். அதனால என்னுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கணுமா, கெட்டது நடக்கணுமா அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கிறது நானாக மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னு நீங்க உணர்ந்து நடக்கக்கூடிய முக்கியமான ஒரு நபராக இனிமேல் மாறிவிடுவீர்கள். இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில ஏதேனும் கவலைகளும் பிரச்சனைகளும் இருந்தது அப்படின்னா கமாண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.